இதனிடையே அனர்த்த நிலைமையுடன் இலங்கையில் இந்திய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட மகியங்கனை வைத்தியசாலையின் பணிகள் இன்று நிறைவடைந்தன. வெள்ளத்தினால் சேதமடைந்த மகியங்கனை வைத்தியசாலையின் செயற்பாடுகளை மீண்டும் வழமைக்கு கொண்டுவரும் வரையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவசர மருத்துவ சிகிச்சைகளை வழங்குவதற்காக மகியங்கனை நகரில் இந்திய அரசாங்கத்தினால் நடமாடும் வைத்தியசாலை அமைக்கப்பட்டது. மகியங்கனை வைத்தியசாலை வழமைக்கு கொண்டு வந்து நோயாளிகளுக்கான சிகிச்சை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதனூடாக நடமாடும் வைத்தியசாலையின் சேவைகள் நிறைவுக்கு வந்தன. அவர்கள் வழங்கும் சேவையால் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். கடந்த சில நாட்களில் அவர்கள் சிகிச்சை அளித்த நோயாளர்களின் எண்ணிக்கை 7 அல்லது 8,000க்கும் அதிகமாக உள்ளது. அவர்கள் வழங்கும் சேவைகளின் தரத்தையும் கண்டு நான் வியந்தேன். நாட்டின் பலம், மீண்டலும் தன்மையை, சமூகத்தின் ஆதரவு ஆகியவற்றை காண்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த வைத்தியசாலை நமது நட்பின் சின்னம் என்று என்னால் கூற முடியும். பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி, எமது வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் நாம் அனைவரும் சிறிது காலமாக காட்டிய இந்த அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு இந்தியாவின் அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையின் ஒரு பகுதியாகும். இந்தியாவின் வைத்திய நிபுணர்களுடன் சேர்ந்து இலங்கையர்களும் இந்திய ராணுவ வீரர்களும் இணைந்து வழங்கும் அற்புதமான சேவையை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். The Indian Army personnel, the medical experts that have come from India. இந்திய மருத்துவ குழுவினரும் தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். I'm so glad that as I believe நான் வெளியே செல்லும் போது மக்கள் பரிசோதனைக்காக சுமார் 5:30 மணி வரை பொறுமையாக வரிசையில் காத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். பிரச்சினை மிக சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் தங்கள் முறைக்காக பொறுமையாக காத்திருக்கின்றார்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள், வெள்ளம் தொடர்பான நோய்கள் மற்றும் அதிர்ச்சிக்குள்ளான நோயாளர்களை நாம் பார்த்தோம். நாங்கள் அநேக அவசர நிலைமைகளை கையாண்டுள்ளோம். நோயாளர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் ஒரு விடுதியும் எங்களிடம் உள்ளது. நாங்கள் இரத்த பரிசோதனைகள், எக்ஸ்ரேக்கள் மற்றும் அதிர்ச்சி நோயாளிகள், எலும்பு முறிவு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். அவசர சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. பின்னர் அவர்கள் மேலும் மேலதிக சிகிச்சைகளுக்காக பதிலுக்கு மாற்றப்படுகின்றனர். எனது இயலுமைக்கு ஏற்றவாறு அனைவருக்கும் உதவ முடிந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிகிச்சைகளை பெற்ற நோயாளர்களும் இந்திய மருத்துவ குழுவினருக்கு நன்றி கூறினர். இதனிடையே இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கண்டியில் உள்ள மகாநாயக்க தேரர்களையும் சந்தித்தார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் மல்வத்து பீட மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரையும் சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். பின்னர் அஸ்கிரிய விஹாரைக்கு சென்று அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் வரகாகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரையும் சந்தித்தார்.